இப்போ நீங்க தங்கம் அதிகமா வாங்கணுமா இல்ல எக்விட்டி அதிகமா வாங்கணுமா? ஒரு சிம்பிள் கைடு இருக்கு. நீங்க இதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க அலோகேஷனை தங்கத்துல அதிகம் பண்ணுமா இல்ல எக்விட்டில அதிகம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ரேஷியோ தாங்க இது. நிஃப்டி பை ஜா INRG அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிம்பிள் டேர்ம்ஸ்ல இதை சொல்லணும்னா நிஃப்டி பை கோல்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா Nifty 50 இண்டெக்ஸ் டிவைடட் பை த பிரைஸ் ஆஃப் கோல்ட் per கிராம் தாங்க இந்த ரேஷியோ கொடுக்குது. இந்த ரேஷியோ ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது முதலீட்டாளர்கள் வந்து ஒரு சேஃப் ஹேவனை நோக்கி போயிட்டு இருக்காங்க, பயமும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோ வந்து ரேஸ் ஆகுது அப்படின்னா எக்விட்டி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கறத இந்த விகிதம் சொல்லுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னா கடந்த 35 வருடமா இந்த ரேஷியோ ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிருக்கு. ஒவ்வொரு சமயம் இந்த ரேஷியோ எப்ப 2 அப்படிங்கிற வேல்யூ பக்கத்துல வந்திருக்கோ எக்விட்டிஸ் வந்து அந்த சமயத்துல ஸ்ட்ராங்கா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2003ல இந்த ரேஷியோ வந்து 1.95 டச் ஆச்சு. அப்புறம் நிஃப்டி மறுபடியும் மேல போச்சு. ஜனவரி 2009ல 2.05 வந்துச்சு. அப்புறம் நிஃப்டி மறுபடியும் மேல போச்சு. ஏப்ரல் 2020 கோவிட் சமயத்துல 2.2 பக்கம் இந்த ரேஷியோ வந்துச்சு. ஒன்ஸ் அகைன் நிஃப்டி தான் வந்து மேல போயிருக்கு. அண்ட் இப்போ அக்டோபர் 2025ல இந்த ரேஷியோ வந்து 2.1 அப்படிங்கிற வேல்யூ பக்கத்துல இருக்கு. 5-year லோ க்ளோஸ் டு கோவிட் 2020 லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கலா இந்த ஜோன்ல தான் ரிஸ்க் ரிவார்ட் வந்து எக்விட்டியை ஃபேவர் பண்ணிருக்கு. ஸோ ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா எக்விட்டிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்வர்ட் மூவ் வரப்போற மாதங்கள்லயோ இல்ல வருடங்கள்லயோ காட்ட முடியுங்க. இந்த ரேஷியோ ஒரு சிம்பிள் ஆசெட் அலோகேஷன் கைடா இருக்கு. ரேஷியோ வந்து லோவா இருந்தது, அரௌண்ட் 2 இருந்ததுன்னா எக்விட்டிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேஷியோ வந்து ஹையா இருந்தது, அரௌண்ட் 4 இருந்தது அப்படின்னா கோல்டு வந்து பெட்டரா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் சொல்றாங்க. நீங்க இந்த ரேஷியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட் ஆகுமா? இந்த சமயம் என்ன நடக்க போகுது நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.